குட் ஈவினிங் ஆல். நம்ம லாஸ்ட் செஷன்ல செக்ஷன் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா செக்ஷன் 8 போறதுக்கு முன்னாடி 7 வரைக்கும் பார்த்ததை ஒரு சின்ன ரீகப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ அது பண்ணோம்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதுக்காக ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து 1997ல இனாக்ட் ஆகுது. came into force on 7/8/1997. ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஸோ அந்த 1997 அந்த காலகட்டத்துல வந்து அதிகமான பேர் வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து பணத்தை ரொம்ப ஃபேன்சியான காரணங்களை கூறி பணத்தை வந்து வாங்கிட்டு திருப்பி திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு போன ஒரு காலகட்டம் ரொம்ப அதிகமா அந்த டைம் இருந்ததுனால ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து இந்த மாதிரியான குற்றங்களை கையாளுறதுக்காக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இந்த தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. டிஎன்பிஐடி ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997. ஸோ ஆக்ட் கொண்டு வரப்பட்ட காலகட்டத்துல இந்த சட்டத்துக்கு கீழான அஃபென்சஸை வந்து நம்ம ஆர்டினரி போலீஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து 1999ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு கம்பெனி அப்ளிகேஷன் நம்பர் 479 அண்ட் 480 ஆஃப் 1990 இந்த கேஸ்ல வந்து நம்ம ஹைகோர்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த கேசஸ் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய கேசஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் யூனிட் இருந்ததுன்னா இந்த ஆக்டோட ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், அஃபென்ஸ் வந்து கம்மி ஆக முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால அவங்க டைரக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த அஃபென்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் யூனிட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுக்காங்க. ஸோ அதை வச்சு அதுக்கப்புறமா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது தான் வந்து ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இடபிள்யூஓ எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் 2 இவங்க வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய அஃபென்சஸை இப்போ ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய ஏஜென்சியா இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்ட் வந்தப்போ இருந்த சூழ்நிலை. அதுக்கப்புறம் இந்த ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஹூ ஃபெயில்டு டு ரிட்டர்ன் தி டெபாசிட், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதும், அந்த குற்றத்துல ஈடுபடக்கூடிய அந்த பர்சன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு ஆப்ஜெக்ட். இன்னொரு ஆப்ஜெக்ட் என்னன்னா ஸ்பீடி ட்ரையல். ஸ்பீடி ட்ரையல் மட்டும் இல்லாம அஃபெக்டட் பர்சன்ஸுக்கு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொசீடிங்ஸ் வேணும்ன்றதுக்காக அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் கண்டைண்டா கொண்டு வச்ச ஒரு ஆக்ட் தான் வந்து இந்த ஆக்ட். ஸோ இது வந்து 4 times அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அதுல வந்து வைட்டல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தது வந்து 2003 அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து வைட்டல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏர்லியர் கிளாஸ்லயே. ஸோ அது என்னன்னா செக்ஷன் 2 சப் கிளாஸ் 2ல வந்துட்டு அந்த டெபாசிட் அப்படின்றதுல வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் டெபாசிட்ல வரும்ன்றத அப்பதான் இன்க்ளூட் பண்றாங்க. லம்சமா மட்டும் பண்றது இல்ல, அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணினாலும் அந்த டெபாசிட்ன்ற மீனிங்ல வரும்ன்றதையும், ஏதாவது ஒரு சர்வீஸ் மோட்டிவ்காக பணத்தை வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அதுவுமே இட் இன்க்ளூட்ஸ் டெபாசிட் அப்படின்றதையும் அந்த அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. தென் வந்து 2 சப் கிளாஸ் 3க்கு கீழே வந்து கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஸோ 1956 கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனிஸும் இந்த ஆக்டோட ஸ்கோப்புக்கு கீழே வருவாங்க அப்படின்றத அப்பதான் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ ஒரிஜினலா ஆக்ட் எனாக்ட் ஆகும்போது கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனிஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆகாம இருந்தாங்க. அவங்கள வந்து இந்த 2 அமெண்ட்மெண்ட் மூலமா அவங்களையும் இந்த ஆக்டோட ஆம்பிட்டுக்கு கீழே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இட் மீன்ஸ் இப்ப அவங்க இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணாலும் we can try against that companies which is registered under the Companies Act 1956. சோ அதுதான் வந்து பண்ணிருக்காங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் மைக் எல்லாரும் ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு அட்டாச்மெண்ட் செக்ஷன் 3ல வந்து அட்டாச்மெண்ட்ல வந்துட்டு இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, 2 சப் கிளாஸ் 3க்கு கீழே டிஃபைன் ஆயிருக்கக்கூடிய ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து அவங்க வந்து யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா
யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்காங்களோ அந்த கடன் கொடுத்த கடன் வாங்கியிருக்காங்களே அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் அட்டாச் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து செக்ஷன் 5 கேபிட்டல் ஏ வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா. 5 கேபிட்டல் ஏ வந்து நத்திங் பட் காம்ப்ரமைஸ் தி அஃபென்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து வைட்டல் அமெண்ட்மெண்ட்ஸ். மற்றதெல்லாம் ரொம்ப மைனர் அமெண்ட்மெண்ட்ஸ் தான், நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது. அந்த ஏர்லியர் கிளாஸ்ல நம்ம பார்த்த அந்த ப்ரொவிஷன்ஸையும் ஒரு கிளாஸ் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரணுமா, இல்ல இந்த ஃபண்டமெண்டல் போதுமா, நிறைய 8க்கு போயிடலாமா? பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இல்ல செக்ஷன் 1, 2, 3, 7 வரைக்கும் நம்ம ஏர்லியரா பார்த்திருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே நான் ரிப்பீட் பண்ணிட்டுமா? சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லைன்னா நம்ம 8 போயிடலாம். ஓகே மேம் 8 போயிடலாம் மேம். 8 போயிடலாம் தான் போடுறாங்க. ஓகே 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 மேம். சார் செக்ஷன் 8 டிஸ்பிளேல போட்டுருங்க. ஸோ 8 வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேலஃபைடு டிரான்ஸ்ஃபரீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 4, 5ல பார்த்திருப்போம். 6ல வந்து ஸ்பெஷல் கோர்ட் பார்த்திருப்போம். 7ல வந்து ஸ்பெஷல் கோர்ட்டோ வந்து அது எப்படி பவர்ஸ் எப்படி எக்ஸசைஸ் பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கங்கிறது, அந்த அட்டாச்மெண்ட் இதெல்லாம் வந்து கோர்ட் வந்து எப்படி அப்சல்யூட் ஆக்குறாங்க அப்படின்றது 7ல வந்து டீல் பண்ணிருப்பாங்க. இப்ப 8ல வந்து 8ம் மறுபடியும் அகைன் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுது. ஆனா இந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எதை பத்தி பேசுறாங்கன்னா, மேலஃபைடு டிரான்ஸ்பரீஸ் அவங்க, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து குட் இன்டென்ஷனோட இல்லாம மேலஃபைட் நேச்சர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி அட்டாச் பண்ணணும்ன்றத பத்தி இந்த செக்ஷன் 8ல சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து மக்கள் வந்து பணத்தை டெபாசிட் பண்றாங்க. இந்த மொத்த டெபாசிட் அமௌண்ட்டையும் வந்து அவங்களோட கம்பெனி பேர்லயோ இல்ல அந்த கம்பெனியை நிர்வகிக்க பண்ணக்கூடிய அந்த டே டு டே கான்டாக்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் பேர்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸா அவங்க கன்வெர்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டு பொதுமக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்துனாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அட்டாச்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத வந்து நம்ம 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து எப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன்ஸ் பேர்லயோ இல்ல அந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஐ மீன் அந்த கம்பெனி பேர்லயோ இல்ல அந்த கம்பெனியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஈவன் அ சிங்கிள் பர்சன் ஆல்சோ கேட்டகரைஸ்ட் ஆஸ் அ பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அந்த அந்த பர்சன்ஸ் வந்து அவங்க பேர்ல, அந்த கம்பெனி பேர்ல இல்ல அதை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க பேர்ல வாங்கி வைக்காம வேற யாரோ ஒருத்தங்க ஸ்ட்ரேஞ்சர் பேர்லயோ இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ளயோ யாருக்கோ ஒருத்தங்களோட பேருக்கு இந்த சொத்தை வந்து மேலஃபைடு இன்டென்ஷன்ல இவங்க பேர்ல வாங்கின ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகன்னா இந்த ஆக்டுக்கு கீழே உள்ள இந்த ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய இந்த கேசஸோட கான்சிக்வன்சஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக வேற ஒருத்தங்க பேர்ல வந்து வாங்கின ப்ராப்பர்ட்டிஸை வந்து மேலஃபைடு இன்டென்ஷன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான அட்டாச்மெண்ட் ப்ராசஸ் தான் இந்த 8ல சொல்லியிருக்காங்க. ஸோ வேற அசட்ஸ் available for attachment of financial establishment or other persons referred to in section 3 are found to be less than the amount or value which such financial establishment is required to repay to the depositors and where the special court is satisfied by the affidavit or otherwise. ஸோ இதுக்கு என்ன ப்ரையர் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 வந்து செக்ஷன் 3க்கு கீழே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ப்ராசஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 3க்கு கீழே அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கும் போது அந்த 3க்கு கீழே அட்டாச் பண்ணின அந்த சொத்தை வச்சு இந்த கம்பெனில டெபாசிட் பண்ணின பீப்புளுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அது பத்தாது. ஸோ 3ல அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த மொத்த பேருக்கும் கடனை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இருக்கக்கூடிய கடனோட வேல்யூவை விட
கம்மியா தான் இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கணும். இதுதான் வந்து ப்ரையர் கண்டிஷன். சோ அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. வேர் த அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் அதர் பர்சன் ரெஃபர் டு இன் செக்ஷன் 3 ஆர் ஃபவுண்ட் டு பி லெஸ் than தி அமௌண்ட் ஆர் வேல்யூ விச் சச் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் required டு ரீபே. ஸோ ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை விட அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸோட அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அப்படின்ற ப்ரீ கண்டிஷன் வந்து இருக்கணும். ஸ்பெஷல் கோர்ட் வந்து இன்னொரு விஷயத்த சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அஃபிடவிட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்றத ஸ்பெஷல் கோர்ட் வந்து அவங்களோட இன்ஹரண்ட் இதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னா பை வே ஆஃப் அஃபிடவிட் ஆர் அதர்வைஸ்ன்னு சொல்றாங்க. சோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அஃபிடவிட் மூலமா ஒரு மனு போடுறதன் மூலமா அதன் மூலமா அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஆமா இந்த இது வந்து இந்த பணத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கீழே என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. தட் there is reasonable cause for believing that the said financial establishment has transferred whether after the commencement of this act or not any of the property otherwise than in good faith and for consideration. The special court may by notice require any transfer of such property where or not he received the property directly from the financial establishment to appear on a date to be specified in the notice and show cause why so much of the transfer is property as is equivalent to the proper value of the property transferred should not be attached. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஸ்பெஷல் கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏற்கனவே அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து இவங்களுக்கு இந்த டெட்டாருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பத்தாது அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு எதன் மூலமா வந்திருக்கணும்னா ஒரு அஃபிடவிட் யாரோ ஒருத்தங்க ஃபைல் பண்ண அஃபிடவிட் மூலமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு முறையில அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அது எந்த மெத்தட்ல வேணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கலாம். எந்த ரீசன்னாலும் அவங்களோட நாலேஜுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கலாம். இப்படி இருக்கும்போது கோர்ட் என்ன பிலீவ் பண்றதுக்கான ஒரு ரீசனபிள் காசு என்ன இருக்குன்னா இவங்க வந்து மேலஃபைடு இன்டென்ஷனோட இந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிய வந்து கன்சிடரேஷன் இல்லாம ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்றதுக்கான ரீசன்ஸும் இருந்தது அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எப்ப நடந்திருக்கணும் அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே கூட அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கலாம். ஸோ ப்ரையர் டு தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நடந்திருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்மே வந்து நம்ம இதுக்கு கீழே லயபிலிட்டிக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது தான் அந்த பிராக்கெட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த யார் பேருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அந்த டிரான்ஸ்ஃபரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபரி வந்து டைரக்டா அந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிட்ட இருந்து தான் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ணிருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. அததான் வந்து செகண்ட் ப்ராக்கெட்ல சொல்லியிருக்காங்க. வெதர் ஆர் நாட் ஹி ரிசீவ்டு தி ப்ராப்பர்ட்டி டைரக்ட்லி ஃப்ரம் தி செட் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிட்ட அதாவது செல்லர் வந்து இந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செல்லர் வந்துட்டு அந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒரு மேனேஜரா இருக்கலாம். அதாவது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட நேம்ல இல்லாம அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மேனேஜர் இல்ல ப்ரொப்ரைட்டர் வேற யார் பேர்லயோட அந்த ப்ராப்பர்ட்டி இருந்து அவங்க செல்லரா இருந்து சேல் பண்ணியிருந்தாலுமே அந்த ப்ராப்பர்ட்டிஸும் லயபிள் ஆகும்ன்றது தான் இதுல சொல்றாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபருக்கு அதாவது அந்த பர்ச்சேசருக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும். ஷோகாஸ் நோட்டீஸ்ல வந்துட்டு என்ன அவங்க கேட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபரையே கேட்கணும். நீங்க வந்து இப்ப கன்சிடரேஷன் இல்லாம அவங்க அந்த பர்ச்சேஸ் நடந்திருக்கு, அதே போல மேலஃபைடு இன்டென்ஷன்ல நடந்திருக்கு. ஸோ கன்சிடரேஷன் இல்லாம அப்படிங்கும் போது அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாம அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருந்தாலுமே அதுவும் இதுக்குள்ள வந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வந்து வெறும் 10 லட்சத்துக்கு வித்திருக்காங்க அப்படின்னா இங்க 10 லட்ச ரூபாய் கன்சிடரேஷன் இருக்கே, அதனால அந்த ப்ராப்பர்ட்டி இங்க லயபிலிட்டிக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நீங்க 10 லட்சத்துக்கு விற்கிறீங்கனாலே உங்களோட மேலஃபைடு இன்டென்ஷன் அதுல வந்துரும். ஸோ கன்சிடரேஷனே இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாலும் ஓகே, இல்ல அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாம டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாலுமே இவங்க என்ன ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் ஈக்குவலண்ட் வேல்யூவேஷன் என்னவோ அந்த வேல்யூக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நாங்க ஏன் அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு கோர்ட்ல வந்து ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ அப்படின்றதான் இந்த 8 சப் கிளாஸ் 1ல சொல்றாங்க. ஸோ இந்த 8 சப் கிளாஸ் 1ல என்ன நம்ம கீவேர்டு என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் ஸ்பெஷல் கோர்ட்டு.
ஏற்கனவே நம்ம 3ல அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கக்கூடிய டெட்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பத்தாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மலஃபைடு இன்டென்ஷனோட ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு கன்சிடரேஷன் இல்லாமலும் இருக்கலாம், இல்ல அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாமலும் இருக்கலாம். அந்த அடிக்குவேட் கன்சிடரேஷன்ற வேர்ட் வந்து இங்க ப்ரொவிஷன்ல இருக்காது. பட் வந்து நமக்கு பை வே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஹையர் கோர்ட்ஸ் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாம மலஃபைடு இன்டென்ஷன்ல அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கோர்ட் வந்து அந்த பர்ச்சேசருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், ஷோகாஸ் நோட்டீஸ். அதுல அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல அவங்க என்ன சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டியை நான் ஜப்தி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ரீசனை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும்ன்றதுதான் இந்த 8 சப் கிளாஸ் 1ல. ஸோ 8 சப் கிளாஸ் 2ல நான் பேசுறது கிளியரா கேக்குதுல்ல? ஓகே. 8 சப் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, where the said transferee does not appear and show cause on the specified date, or where after investigation in the manner provided in subsection 5 of section 7, the special court is satisfied that the transfer of the property to the said transferee was not in good faith, and for consideration, the special court shall order the attachment of so much of the said transferee's property as is in the opinion of the special court is equivalent to the proper value of the property transferred. ஸோ இப்போ இவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஷோகாஸ் நோட்டீஸை வந்து வாங்கின அந்த பர்சன் வந்து கோர்ட்ல வந்து பதிலே சொல்லல, கோர்ட்டுக்கே வரல அப்படின்னா அவங்க இம்மீடியட்டா வந்து ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்றதுக்கு ஆர்டர் போடலாம். அப்படி இல்லாட்டி கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க, நோட்டீஸை ரிசீவ் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணணும்னா செக்ஷன் 7ல சப் கிளாஸ் 5க்கு கீழே சொல்லியிருக்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் என்கொயரி, நம்ம 7ல ஏற்கனவே 5ல பார்த்திருக்கோம், ஸ்பெஷல் கோர்ட் வந்து நோட்டீஸ் தருவோம், அங்கேயும் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணன உடனே கன்சர்ன் பர்சன் கோர்ட்ல வந்தோடனே அங்க ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணணும்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரியான என்கொயரியை இங்கேயும் வந்து ஸ்பெஷல் கோர்ட் கண்டக்ட் பண்ணிட்டு கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை the special court is satisfied that the property. So court என்ன satisfy ஆகுறாங்க அப்படின்னா இந்த transferee means purchaser of the property. So அந்த purchaser of the property வந்து குட் ஃபெய்த்ல வந்து அதை வாங்கல, கன்சிடரேஷன் இல்லாம வாங்கியிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா கோர்ட் வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடலாம். எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர் போடலாம் அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட்டோட ஒப்பீனியன் படி it should be equivalent to the proper value of the property transferred. ஸோ ஒரிஜினலா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஒரிஜினல் வேல்யூக்கு இல்லாம ஒன்னு கன்சிடரேஷனே இல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க, இல்ல அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாம கம்மியான கன்சிடரேஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து ஈக்குவலன்ட் வேல்யூ என்னவோ ஸோ அந்த வேல்யூக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ண சொல்லி ஸ்பெஷல் கோர்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் வந்து செக்ஷன் 3, 4, 5, 6, 7ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. 3ல வந்து கவர்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் இன்ட்ரிம் அட்டாச்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு அதை அனுப்புவாங்க, காம்பிடென்ட் அத்தாரிட்டி திருப்பி கோர்ட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. இங்க வந்து அந்த மாதிரியான எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. டைரக்டா வந்து மலஃபைடு இன்டென்ஷன்ல இருக்கக்கூடியதுக்கான பெட்டிஷனை வந்து பண்றாங்க. ஸோ இதுல அப்ப எப்படி இது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இதை எப்படி டிசைட் பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டியும் இங்க இன்வால்வ் ஆகல, வேற யாருமே இன்வால்வ் ஆகல. ப்ரொவிஷனை வந்து நம்ம பிளைண்டா படிச்சு பார்த்தோம்னா அப்ப இங்க யாரு பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பிராக்டிகலா என்ன பண்றாங்கன்னா இஓடபிள்யூ வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணின உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா என்கொயரி பண்ணிட்டு, ஏன்னா இஓடபிள்யூ தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டி டு ப்ராசிக்யூட் தி கேசஸ் அண்டர் தி டிஎன்பிஎடி ஆக்ட் இல்லையா. ஸோ அவங்க வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து மலஃபைடு இன்டென்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்றத அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கும் போது அவங்க டைரக்டாவே கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடுவாங்க இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆக்ட் வந்த புதுசுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இந்த ப்ரொவிஷனுக்கு 8க்கு கீழே நிறைய சேலஞ்சஸ் வருது. என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா, இஓடபிள்யூ வந்து டைரக்டா வந்து இதுல பெட்டிஷன் போடுறதுக்கு அவங்களுக்கு காம்பிடன்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணி தென் இட் should be transferred to competent authority. Competent authority subsequently has to approach the special court for execute the attachment or so various reasons அப்படின்றது தான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வருது. இஓடபிள்யூ வந்து பெட்டிஷன் போட்டு அதை ஸ்பெஷல் கோர்ட் அலோவ் பண்ணும்போது இதை வந்து ஹைகோர்ட்டுக்கு இந்த சேலஞ்சுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து விஜயலட்சுமி வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். விஜயலட்சுமி வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சோ இந்த கேஸ்ல வந்து இன் டீடைல் வந்து நல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த 8ஓட ஸ்கோப் என்ன, இஓடபிள்யூ வந்து டைரக்டா வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் போட்டா வெதர் இட் இஸ் மெயின்டைனபிள் ஆர்னா, அப்படி இல்ல நீங்க காம்பிடன்ட் அத்தாரிட்டிட்ட போயிட்டு தான் இங்க வரணுமா அப்படின்றதெல்லாம் டீடைலா வந்து இந்த கேஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்க்ளூசிவ்லி தி கோர்ட் என்ன ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, இஓடபிள்யூக்கு வந்து பவர் இருக்கு. அவங்க டைரக்டாவே வந்து மலஃபைட் இன்டென்ஷன்ல இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க டைரக்டா ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் போடுறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. அதனால அது வந்து சஸ்டைனபிள். அந்த பெட்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த பெட்டிஷனுக்கு கீழே வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து அப்ராப்ரியேட் ஆர்டர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல இன் டீடைல் வந்து ஹைகோர்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. விஜயலட்சுமி வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 9. செக்ஷன் 9 வந்து செக்யூரிட்டி இன் lieu of attachment. Any financial establishment or person whose property has been or is about to attach under this act may at any time apply to the special court for permission to give security in lieu of such attachment, and where the security offered and given in the opinion of the special court satisfactory and sufficient, it may cancel the ad interim order of the attachment, or as the case may be, refrain from passing the order under subsection 6 of section 7. ஸோ இது வந்து நமக்கு நிறைய நம்ம ஈவன் சிவில் கேசஸ்ல கூட வந்து செக்யூரிட்டி அட்டாச்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி பர்மிஷ் பண்ணுவோம். ஈவன் சிவில் கேசஸ்லயுமே நம்ம பண்ணுவோம். அதேதான் இங்கேயும். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து செக்ஷன் 7 சப்க்ளாஸ் 6க்கு கீழே வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஆர்டர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதுல வந்து அந்த அஃபெக்டட் பர்சன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போடலாம். நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து நான் வந்து செக்யூரிட்டியா வந்து பணம் டெபாசிட் பண்றேன் கோர்ட்ல. சோ நான் அந்த செக்யூரிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் வந்து போடலாம். அததான் வந்து இந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்க. எனி ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் பர்சன் ஹூஸ் ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பீன் ஆர் இஸ் அபவுட் டு பி அட்டாச்டு. ஸோ இது வந்து ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்கும் போது ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நான் செக்யூரிட்டி பர்னிஷ் பண்றேன்னு அவங்க போடலாம். இல்ல வேற யாராவது பர்சனோட அட்டாச் ஆயிருக்கும் போது அவங்க பெட்டிஷன் போடுவாங்க. அப்படி இல்லாட்டி அட்டாச் பண்ணப்பட போகுது என்னோட ப்ராப்பர்ட்டி இனிமேல் அட்டாச் ஆக போகுதுன்னு நினைக்கிறவங்களும் வந்து ஆர் இஸ் அபவுட் டு பி அட்டாச் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என் ப்ராப்பர்ட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டுட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து டெம்பரவரி அட்டாச் பண்ணிருக்காங்கன்னு ஆர்டர் போட்டிருக்கும் போது அப்ப அதுல வந்து அந்த ஆர்டர் இன்னும் அப்சல்யூட் ஆகல. ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்சல்யூட் ஆகுறதுக்கு முன்னாடியே கூட ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு. பட் இன்னும் அப்சல்யூட் ஆகல, ப்ரொசீஜர் பெண்டிங்ல இருக்குங்கும் போது இந்த அஃபெக்டட் பர்சன்ஸும் வந்து பெட்டிஷன்ஸ் போடலாம். சோ யாரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அட்டாச் ஆயிருக்கோ அவங்களும் இல்ல என் ப்ராப்பர்ட்டி அட்டாச் ஆயிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுமே வந்துட்டு இதுக்கு கீழே வந்து பெட்டிஷன் போட்டுட்டு செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்றாங்க. அந்த மாதிரி பர்னிஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து கோர்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பவர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா அந்த ஆட் இன்ட்ரிம் ஆர்டர் அட்டாச்மெண்ட் முதல்ல போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஆர்டரை வந்து கோர்ட் கேன்சல் பண்ணலாம். அதே போல ஆட் இன்ட்ரிம் ஆர்டரா இருந்ததுன்னா ஆட் இன்ட்ரிம் ஆர்டரை கேன்சல் பண்ணலாம். இல்ல செக்ஷன் 7 சப்க்ளாஸ் 6க்கு கீழே வந்து அப்சல்யூட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அந்த ஆர்டர் அப்சல்யூட் கோர்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் பெட்டிஷன் போடுறாங்கன்னா அந்த அப்சல்யூட் ஆர்டருக்கு அப்புறமாவும் கூட அந்த பெட்டிஷன் போட்டும் அந்த
செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்றதன் மூலமா அந்த அட்டாச்டு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ 2 கண்டிஷன்லயுமே வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் இதுல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 10 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட்டாச்டு. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் என்னன்றது மட்டும் பார்த்துக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட்டாச்டு. இஃப் தி ஸ்பெஷல் கோர்ட் மே ஆன் தி அப்ளிகேஷன் ஆஃப் எனி பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் எனி ப்ராப்பர்ட்டி அட்டாச்டு அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஏதாவது ஒரு என்ன சொல்றது, யாரோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் ஆயிருக்கோ அந்த அந்த அட்டாச் ஆன அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, ப்ராப்பர்ட்டி அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அந்த அட்டாச் ஆன ப்ராப்பர்ட்டியில எந்தெந்த பர்சனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து கோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறதன் மூலமாக and after giving the competent authority an opportunity of being heard, make such order as the special court considers just and reasonable for எதுக்கெல்லாம் ரீசனபிள் கீழே நரேட் பண்றாங்க. ஸோ இதுல என்னன்னா ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கணும். அந்த அப்ளிகேஷன் யாருகிட்ட இருந்து வந்திருக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் பர்சன் கிட்ட இருந்து வந்திருக்கணும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்னா எதுல அந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அட்டாச்டு ப்ராப்பர்ட்டில அந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும். ஸோ ஒரு அட்டாச்டு ப்ராப்பர்ட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வாங்கின உடனே கோர்ட் என்ன பண்ணணும்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க தரப்ப சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் கொடுத்துட்டு கேஸ் வந்து கோர்ட் வந்து இந்த கீழே சொல்லியிருக்க ரீசன்ஸ் இருந்ததுன்னா சில விஷயங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரொவைடிங் ஃப்ரம் such of the property attached as the applicant claim an interest in such sums as may be reasonably necessary for the maintenance of the applicant and his family and for expenses connected with the defense of the applicant where criminal proceeding have been instituted against him in the special court under section 5. So இதுல என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அட்டாச் ஆயிருச்சு. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டில இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள் வந்து கோர்ட்ல ஒரு மனு போடுறாரு. என்ன மனு போடுறாருன்னா நீங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி வச்சுட்டீங்க, பட் இந்த ப்ராப்பர்ட்டியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல இருந்துதான் நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் என்னோட லைவ்லிஹுட் வந்து இதுல இருந்து தான் என்னோடது வந்து என்னோட வாழ்க்கைக்கு நான் இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், என்னோட ஃபேமிலியும் இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காகவோ, அப்படி இல்லாட்டி என் மேல வந்து இந்த ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 5ல வந்து ப்ராசிக்யூஷன் போய்கிட்டு இருக்கு, நான் வந்து ஒரு அக்யூஸ்ட், நானும் ஒரு அக்யூஸ்டா இருக்கறதுனால என் மேல ப்ராசிக்யூஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசிக்யூஷன் கேஸ்ல வந்து ப்ராசிக்யூஷன்ல என் கேஸை நான் டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வரக்கூடிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுல இருந்தா வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு பெட்டிஷன் தான் இது. ஸோ அதை வந்து கோர்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆமா அவர் இதை நம்பிதான் இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு அந்த லீனியன்ஸே கொடுக்கலாம். அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா safeguarding so far as may be practicable the interest of any business affected by the attachment and in particular in the interest of any partner in such business. இப்ப வந்து மேல சொன்னதுல வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து அவரோட வாழ்க்கைக்கு இல்ல அவரோட ஃபேமிலிக்காக இல்ல அவரோட கேஸை டிஃபெண்ட் பண்றதுக்காக எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டில உள்ள இதை எனக்கு கொஞ்சம் அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறது இருங்கன்னு கேட்கிறாரு. கீழே வந்து கோர்ட் எதுக்காக என்ன விஷயத்த கன்சிடர் பண்றாங்கன்னா இன்கேஸ் அந்த அட்டாச்டு ப்ராப்பர்ட்டில வந்து ஒரு பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப அதுல பார்ட்னர்ஸ் நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் மேபி அக்யூஸ்ட் இன் தி அக்யூஸ்ட் அண்டர் செக்ஷன் 5 அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மற்ற பார்ட்னர்ஸ் வந்து அதுல அக்யூஸ்டா இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிசினஸ வந்து ஒருத்தர் பண்ணின பிரச்சனைக்காக என்டையர் பிசினஸும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் வந்துட்டு ஒரு சேஃப்கார்ட் பண்றதுக்காகவும் கோர்ட் வந்து இதுல ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட்டாச்டுன்றதுக்கு கீழே சொல்றாங்க. தென் செக்ஷன் 11 வந்து அப்பீல் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, வேற எந்த கோர்ட்டுக்கும் அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்றது தான் அதுல. எனி பர்சன் இன்க்ளூடிங் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி. ஸோ எனி அக்ரீவ்டு பர்சன் இட் இன்க்ளூட் a competent authority aggrieved by an order of a special court may appeal to high court within 30 days from the date of order.
ஸோ 30 நாளைக்குள்ள ஹைகோர்ட்டுக்கு வந்து டேட் ஆஃப் ஆர்டர்ல இருந்து 30 நாளைக்குள்ள ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணணும். இதுதான் அப்பீல், ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும்ன்றது சொல்றாங்க. தென் செக்ஷன் 12 டீல்ஸ் வித் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுல ஒண்ணுமே இல்ல, மினிமம் 10 இயர்ஸ் ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் பை நோட்டிபிகேஷன் அப்பாயிண்ட் 1 or more advocates of not less than 10 years standing as a special public prosecutor for each of the special court for the purpose of conducting the case in the special court. ஸோ ஸ்பெஷல் கோர்ட்ல நடக்கக்கூடிய கேஸை கண்டக்ட் பண்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒன்னோ இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட அட்வொகேட்டையோ ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்னா நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ் ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுதான் ஒரே ஒரு கண்டிஷன். செக்ஷன் 13ல வந்து ப்ரொசீஜர் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட் ரெகார்டிங் அஃபென்சஸ். ஸோ சப்செக்ஷன் 1 வந்து என்ன சொல்றாங்கன்னா, த ஸ்பெஷல் கோர்ட் மே டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் வித்தவுட் தி அக்யூஸ்ட் பீயிங் கமிட்டட் டு இட். ஸோ ஸ்பெஷல் கோர்ட் வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுல யார ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து யார அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா செஷன்ஸ் ஜட்ஜை தான் வந்துட்டு செஷன் ஜட்ஜ் கேடர்ல உள்ளவங்கள தான் இதுல ஸ்பெஷல் ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து எப்பவுமே நமக்கு சிஆர்பிஸ்ல வந்து ஐ திங்க் செக்ஷன் 193 நினைக்கிறேன், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து கமிட்டல்ல தான் வந்து அவங்களுக்கு காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடியது வந்து கமிட்டலுக்கு அப்புறமா தான் அவங்க எடுக்க முடியும். அவங்க டைரக்டா வந்து காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. ஆனா இங்க வந்து ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் வந்து தேவை கிடையாது, டைரக்டாவா ஒரிஜினலாவே வந்து நீங்க டைரக்டாவே வந்து கேஸை வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So the special court may take cognizance of the offense without the accused being committed to it for trial, and in trying the accused person shall follow the procedure prescribed in the Code of Criminal Procedure 1973 for the trial of warrant case by magistrate. So committal இல்லாமலே வந்து டைரக்டா காக்னிசன்ஸ் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனே அப்படின்னா இருக்கு. தென் வந்து கேஸை வந்து நீங்க ட்ரை பண்ணும்போது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை யூ ஹாவ் டு அடாப்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதுவும் வாரண்ட் கேஸ்ல உள்ள ட்ரையல் வந்து நடத்துறதுக்கு வாரண்ட் கேசஸ்க்கு என்ன ட்ரையல் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த கேஸை நடத்தணும் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. சப்கிளாஸ் 2ல வந்து தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 shall so far as may be applied to the proceedings before a special court and for the purpose of the said provision a special court shall be deemed to be a magistrate. ஸோ இதுல அதை தான் சொல்றாங்க. சிஆர்பிசில சொல்லியிருக்கக்கூடியதை வந்து எந்த அளவுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியுமோ அதை அப்ளை பண்ணி ப்ரொசீடிங்ஸை வந்து இது பண்ணணும். அந்த மாதிரி நீங்க இந்த கேஸை வந்து நடத்தும் போது இந்த ஸ்பெஷல் கோர்ட்டோட அந்த ஜட்ஜு வந்து அவர் வந்து ஷால் பி டீம்டு டு ஏ மேஜிஸ்ட்ரேட், அவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி அவங்க டீம் பண்ணப்படுவாங்க அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்ட் டு ஓவர் ரைட் அதர் லாஸ். ஸோ இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, சேவ் as otherwise provided in this act the provision of this act shall have effect notwithstanding anything inconsistent therewith contained in any other law for the time being in force, or any custom or usage or any instrument having effect by virtue of any such law. ஸோ நாட் வித் ஸ்டாண்டிங்னு சொல்லி உங்க சொல்றதுனால நான் அப்ஸ்டாண்டி கிளாஸோட இருக்கு. ஸோ வேற எந்த சட்டத்துல என்ன சொல்லி இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட் வந்து இன் அடிஷன் டு அதர் லாஸ் தான். ஸோ வேற ஒரு ஆக்டுக்கு கீழே இதே சேம் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸை வந்து வேற மாதிரி டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆக்டுக்கு கீழே நீங்க டீல் பண்ணக்கூடாது, அதுதான் ப்ரிவேல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது.
ஸோ திஸ் ஆக்ட் வந்து இன் அடிஷன் டு ஆல் ஆக்ட்ஸ், அதே போல வேற எந்த சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாலும் அதை பத்தி இந்த சட்டத்துக்கு கவலை கிடையாது. இந்த சட்டத்துக்கு கீழே வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட் வந்து அந்த கேஸை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் டு மேக் ரூல்ஸ். பவர் டு மேக் ரூல்ஸ்ல வந்துட்டு இது ஒன்றும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு தேவையே கிடையாது. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ண ஒரு லா, நமக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு லா அப்படின்றதுனால ரூல் மேக்கிங் பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷன் 2லயே டெஃபினிஷன் செக்ஷன்லயே வந்து கவர்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ த கவர்மெண்ட் மே மேக் ரூல்ஸ் ஃபார் கேரிங் அவுட் தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டை வந்து கேரி அவுட் பண்றதுக்கு ரூல்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட்ன்றது இட் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். தென் செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, ஆல் ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி பப்ளிஷ்ட் இன் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் and unless they are expressed to came into force on a particular day shall come into force on the day on which they are so published. ஸோ என்னென்ன ரூல்ஸ் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே கவர்மெண்ட் மேக் பண்ணினாலும் அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்ல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது அதுல என்ன டேட்ல இருந்து இந்த ரூல் வந்து செயல்பாட்டுக்கு வரும்னு டேட் மென்ஷன் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து செயல்பாட்டுக்கு வரும். இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி டேட் எதையுமே மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா என்னைக்கு அந்த அபிஷியல் கெசட்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்களோ அன்னைக்கு டேட்ல இருந்தே அந்த ரூல் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்துரும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே தான் மேல வந்து ரூல் சொல்லியிருப்பாங்க, இங்க நோட்டிபிகேஷனுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் issued under this act shall, unless they are expressed to came into force on a particular day, shall come into force on the day on which they are published. ஸோ இங்க வந்து நோட்டிபிகேஷன் சொல்றாங்க, மேல வந்து ரூல்ஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ ரெண்டும் அதே தான், ரூலா இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷனா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் அபிஷியல் கெசட்ல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும். பண்ணும்போது என்னைக்கு டேட்ல இருந்து செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்ல இருந்து செயல்பாட்டுக்கு வரும். அப்படி சொல்லாம விட்டுட்டாங்கன்னா என்னைக்கு டேட்ல அவங்க அதுல பப்ளிஷ் பண்ணிருக்காங்களோ அன்னைக்கு டேட்ல இருந்தே அந்த ரூலும் நோட்டிபிகேஷனும் செயல்பாட்டுக்கு வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப் கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி ரூல் மேட் ஆர் நோட்டிபிகேஷன் issued under this act shall as soon as possible after it is made or issued be placed on the table of legislative assembly. ஸோ இதுல வந்து ஒரு ரூலோ நோட்டிபிகேஷனோ வந்து நீங்க பப்ளிஷ் பண்றீங்க இல்ல இஷ்யூ பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா as soon as possible. ஸோ எவ்வளவு பாசிபிளா சீக்கிரமா உங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வந்து நீங்க வந்து அதை அசம்பிளில வந்து பிளேஸ் பண்ணணும். அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அண்ட் இஃப் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி செஷன் இன் விச் இட் இஸ் சோ பிளேஸ்ட். ஸோ எந்த செஷன்ல வந்து நீங்க அதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து பிளேஸ் பண்றீங்களோ அந்த செஷன் முடியறதுக்குள்ள, அப்படி இல்லாட்டி ஒருவேளை அந்த செஷன் முடிஞ்சிருச்சு ஆனா அந்த செஷன் முடிஞ்ச பிறகும் அந்த ரூலோ நோட்டிபிகேஷனோ வந்து அதுல அவங்க வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லல, ஐ மீன் அந்த அசம்பிளில வந்து செயல்பாட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லல, இல்ல கரெக்ஷன்ஸ் சொல்லல, எதுவுமே சொல்லல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அக்ரி இன் மேக்கிங் எனி and if before the expiry of the session in which it is so placed or the next session the legislative assembly agree in making any modification in any such rule or notification, or the legislative assembly agree that the rule or notification should not be made or issued, the rule of notification shall thereafter have effect only in such notification form or be of no effect as the case may be. However, that any such modification or annulment shall be without prejudice to the validity of anything previous done under the rule or notification. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரூலோ நோட்டிபிகேஷனோ நீங்க கொண்டு வந்து அபிஷியல் கெசட்ல நீங்க பப்ளிஷ் பண்றீங்க, ஒன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டா வந்து அதை அப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய செஷன்ல வந்து அதை நீங்க வந்து பிளேஸ் பண்ணிடணும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன்ல வந்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒண்ணு அந்த செஷன்ல இல்ல அந்த செஷன் முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த செஷன்லயே வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன பண்ணணும்னா, ஒண்ணு அவங்க கொண்டு வந்து அந்த நோட்டிபிகேஷனுக்கோ இல்ல ரூலுக்கோ வந்து கன்சென்ட் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அதுல கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கரெக்ஷன்ஸ் இருக்குன்ற அவங்களோட சஜஷனை சொல்லணும். ஸோ இதை சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சஜஸ்ட், ஒருவேளை இல்ல இதை செயல்பாட்டுக்கே கொண்டு வரக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன வேணும்னா நடக்கலாம். ஸோ இதை வச்சுதான் வந்து அதோட எஃபெக்ட் வந்து பின்னாடி வரும். ஸோ இப்போ வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது செயல்பாட்டுக்கு வராம போயிடும். இல்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸுக்கு உட்பட்டு அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்றத வந்து இல்ல ஆஸ் இட் இஸ் அப்படியே இவங்க என்ன ப்ரொபோஸ் பண்ணுனாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணவும் செய்யலாம். அசம்பிளி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து அதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த 2 செஷன் வந்து முடியறதுக்கு முன்னாடியே இந்த அபிஷியல் கெசட்ல வந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடைபெற்றுருச்சு, அந்த ரூல்ஸையோ நோட்டிபிகேஷனையோ பேஸ் பண்ணி எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த நடைபெற்ற விஷயங்களை வந்து இது வந்து இந்த அசம்பிளில வந்து டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு எஃபெக்ட்டுக்கு வருது இல்லையா, அந்த அந்த ஃபைனலா வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அபிஷியல் கெசட்ல போட்டதை வச்சு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அந்த நடந்து போன விஷயங்களை வந்து இது பாதிக்காது அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவுதான் வந்து 15ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஷோகாஸ் நோட்டீஸ் வாங்கிட்டு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலைன்னா என்ன ப்ரொசீஜர் மேம்னு சொல்லி அனுஷா மேம் கேட்டிருக்காங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் வாங்கிட்டு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு நீங்க வராம விட்டுட்டீங்கன்னா அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே நாங்க அட்டாச் பண்ண போறோம்னு சொல்லிதான் அதுக்கு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ நீங்க போயிட்டு அப்ஜெக்ஷனே சொல்லல அப்படிங்கும் போது ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனா இருக்கிறதா அப்படியே அப்சல்யூட் ஆர்டரா மாத்திடுவாங்க. உங்களுக்கு வந்து இது இதுல சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 7ல சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 7ல சொல்லியிருப்பாங்க. நீங்க அதுல பாருங்க. 7ல வந்து சப் கிளாஸ்ல ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. நோட்டீஸ் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நீங்க வந்து எதுவுமே சொல்லாம இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த அந்த ஆர்டரை வந்து அப்சல்யூட் ஆக்கிடலாம் அப்படின்றத அதுல சொல்லியிருப்பாங்க. செவன் சப் கிளாஸ் 4ல சொல்லியிருக்காங்க பாருங்க. If no case is shown and no objection are made on or before the specified date, the special court shall forthwithன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. 7 subclass 4. If no cause is shown and no objection are made on or before the specified date, the special court shall forthwith pass an order making the ad interim order of attachment absolute and direct the competent authority to sell the property so attached by public auction and realize the sale proceeds. So வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு நீங்க வந்து அப்ஜெக்ஷனே வந்து சொல்லாம இருக்கீங்க அப்படின்னா, இல்ல அவங்க கொடுத்த அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு வந்து உங்களுக்கு சரியான நீங்க அப்ஜெக்ஷன் சொல்றீங்க ஆனா உங்க அப்ஜெக்ஷனை வந்து இது பண்ண முடியல அப்படின்னா, அப்ஜெக்ஷன் சொல்லி அதை ப்ரூவ் பண்ண முடியலனாவும் ஆர்டர் பாஸ் பண்ணலான்றது திருப்பி 7ல சொல்லியிருப்பாங்க. 7 சப்ளஸ் 7ல சொல்லியிருப்பாங்க. இது வந்து நீங்க அப்ஜெக்ஷனே சொல்லாம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இதை சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்ல வந்து நீங்க சொல்லல அப்படின்னா அந்த இதை வந்து இம்மீடியட்டா அவங்க அப்சல்யூட் ஆக்கிடலாம். அதே போல ஆர்டர் அப்சல்யூட் ஆக்குறது மட்டும் இல்லாம அட்டாச்மெண்ட் அப்சல்யூட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண சொல்லி பப்ளிக் ஆக்ஷன்ல சேல் பண்ண சொல்லியும் ஆர்டர் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாம அந்த சேல் மூலமா வரக்கூடிய அந்த சேல் ப்ரொசீட்ஸை வந்துட்டு அந்த டெபாசிட் பண்ணின பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல டெபாசிட் பண்ண பர்சன்ஸுக்கு இந்த விற்பனை மூலமா வந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு செட்டில் பண்ணுங்க அப்படின்றதுக்கும் ஆர்டர் போட்டுடலாம். ஆக்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. மேம் இந்த ஆக்டை பொறுத்து எந்தெந்த செக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா நம்ம படிக்கணும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க மேம். எந்தெந்த செக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்? 15 இம்பார்ட்டன்ட் இல்ல, அதே போல 10 இம்பார்ட்டன்ட் இல்ல. மீதி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சார். 15ம் 10ம் நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸ்ல சொல்லியிருக்க ஒவ்வொரு டெஃபினிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த செக்ஷன் 2ல வந்து டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லியிருக்க ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பிடென்ட் அத்தாரிட்டி, டெபாசிட், ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த மூணுமே ரொம்ப அதுல இருந்தே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்கலாம். அதே போல
இந்த செக்ஷன் 3ல வந்து கவர்மெண்ட் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த இதுக்கும் செக்ஷன் 8க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி 3யும் 8யும் நீங்க சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு காம்பிடன்ட் அத்தாரிட்டி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பீனல் ப்ரொவிஷன் சொல்லுங்க மேம். 3 and 8 சம்பந்தமா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. 3 வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டியா அட்டாச் பண்றாங்க இல்லையா, கவர்மெண்ட் தான் வந்து செக்ஷன் 3க்கு கீழே கவர்மெண்ட் தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. கவர்மெண்ட் தான் வந்து இனிஷியலா ஒரு ஆட் இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் பண்றாங்க. ஆட் இன்ட்ரீம்ன்ற வேர்டுக்கு நான் போன கிளாஸ்ல வந்து ஒரு மீனிங் சொன்னேன். யாராவது சொல்லுங்க ஆட் இன்ட்ரீம்க்கு. ஒரு சின்ன கீவேர்டை நான் சொல்லியிருப்பேன் ஆட் இன்ட்ரீம்க்கு. ஞாபகம் இருக்கா? நோட் போடலையா? இந்த ஆட் இன்ட்ரீம் வந்து நமக்கு சிவில் கேசஸ்லயுமே நம்ம ரிப்பீட்டடா பார்க்கக்கூடிய ஒரு வேர்டு தான் ஆட் இன்ட்ரீம். ஸோ ஆட் இன்ட்ரீம் என்ன அப்படின்னா வித்தவுட் ஹியரிங் தி ஆப்போசிட் பார்ட்டி. அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸோ எதுவுமே கொடுக்காம அவங்களை ஹியர் பண்ணாமலேயே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஆட் இன்ட்ரீம்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து செக்ஷன் 3க்கு கீழே அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு விஷயம் தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஒண்ணு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி யார்கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்டே வரலன்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்டே செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கலாம். இவன் ஏமாத்த தாண்டா போறான், இவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாலே இவன் என்னைக்குனாலும் டெட்டாஸை ஏமாத்த போறான், டெபாசிட்டர்ஸை வந்து ஏமாத்த போறான். டெட்டாஸ் இல்ல டெபாசிட்டர்ஸ். டெபாசிட்டர்ஸை வந்து இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து என்னைக்குனாலும் ஏமாத்த போறான் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஃபீல் பண்ணிச்சு, சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னாலே கவர்மெண்ட் வந்து அந்த பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கேட்கவே தேவையில்ல. நான் ஏன் உன் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கேட்காம இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அட்டாச் பண்றேன் கவர்மெண்ட் வந்து வித்தவுட் ஹியரிங் தி ஆப்போசிட் பார்ட்டி ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் போடுவாங்க, அட்டாச்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க. ஸோ அதுதான் ஆட் இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் ஆர்டர். செக்ஷன் 8 வந்து ஏங்க அது கூட கனெக்ட் பண்ண சொன்னேன்னா, செக்ஷன் 8 வந்து பொறுத்த வரைக்கும் அதுவுமே அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான். ஆனா அதுல வந்து கவர்மெண்டோட ரோல் இருக்காது. கவர்மெண்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் காம்பிடன்ட் அத்தாரிட்டி கூட அதுல வந்து ரோல் கிடையாது. எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து டைரக்டாவே அதுல அட்டாச் பண்றதுக்கு வந்து கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போடலாம். அதாவது எக்கனாமிக் விங் அஃபென்ஸ் வந்து அந்த போலீஸ் வந்து டைரக்டா ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்றேன்னு போலீஸ்காரனுக்கு அட்டாச்மெண்ட் பண்றேன்னு சொல்றதுக்கு பவர் கிடையாது. அவங்க வந்து கோர்ட்டை ஸ்பெஷல் கோர்ட்டை டைரக்டா அப்ரோச் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு போகாம காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு போகாம ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு டைரக்டா போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மலஃபைட் இன்டென்ஷன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கன்சிடரேஷன் இல்லாம மலஃபைட் இன்டென்ஷன்ல வந்து வித்திருக்கான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி அதுல எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து டைரக்டா கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் போடுவாங்க. ஸோ அதுல வந்து கவர்மெண்டோட ரோல் இருக்காது. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஒரு 2-3 ஜட்மெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ் ராமாராவ் குப்தா வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஜிஎஸ் ராமராவ் குப்தா வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. இந்த கேஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அட்டாச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு கிரிமினல் அப்பீல் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதாவது செக்ஷன் 7க்கு கீழே அட்டாச்மெண்ட் ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அக்ரீடு பார்ட்டி வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. அது ஹைகோர்ட்ல எப்படி பண்ணிருப்பாங்கன்னா கிரிமினல் அப்பீலா வந்து அதை ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஹைகோர்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஐடி ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து முதல்ல நீங்க வந்திருக்கக்கூடிய அந்த அப்பீல் வந்து கிரிமினல் நேச்சரா சிவில் நேச்சரான்னு பாருங்க. ஏன்னா நீங்க வந்து அட்டாச்மெண்ட் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கீங்க, அது வந்து கிரிமினல் நேச்சர் கிடையாது. ஸோ இதுல வந்து சிவில் அப்பீல் தான் வந்து மெயின்டைன் ஆகுமே தவிர்த்துட்டு கிரிமினல் அப்பீல் வந்து இந்த 7க்கு கீழே நீங்க சேலஞ்ச் பண்ணி அட்டாச்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி வரக்கூடிய எந்த ஆர்டருக்குமே வந்து கிரிமினல் அப்பீல் வந்து மெயின்டைன் ஆகாது, சிவில் அப்பீல் மட்டும் தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம செக்ஷன் 5க்கு கீழே பீனல் ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த பீனல் ப்ரொவிஷனுக்கு கீழே வந்து கன்விக்டட் பர்சன் வந்து கிரிமினல் அப்பீல் போய்க்கலாம். ஸோ ஓவரால் வந்து இந்த கேஸ்ல வந்து ஹைகோர்ட் என்ன ஹெல்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா,
இந்த டிஎன்பிஏடி ஆக்ட பொறுத்த வரைக்கும் இது வந்து சிவில் நேச்சர் தான். சிவில் நேச்சர்னா எப்படின்னா ஆக்டோட மெயின் ஸ்கோப் என்ன அப்படின்றத பார்க்கும்போது அஃபண்டரை வந்து பீனலைஸ் பண்ணணும்ன்றது மெயின் ஆப்ஜெக்ட் கிடையாது. அஃபண்டர்ஸ் கிட்ட வந்து ஏமாத்தப்பட்ட அந்த நபர்களுக்கு அவங்களோட பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம கொடுக்கணும். சோ அந்த விக்டிம்க்கு வந்து பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும்ன்றது தான் ஆக்டோட மெயின் ஆப்ஜெக்ட். சோ வந்து இது வந்து சிவில் நேச்சர் தான். பட் இதுல வந்து அத ஒரு சில லிமிடெட் ஏரியா வந்து இட் இஸ் இந்த நேச்சர் ஆஃப் கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எதையாவது சேலஞ்ச் பண்ணி போறதா இருந்தா அதுக்கு மேல சிவில் அப்பீல் ஒன்லி மெயின்டனபிள், நாட் கிரிமினல் அப்பீல் அப்படின்றது வந்து இந்த கேஸ்ல டிசைட் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ் ராமராவ் குப்தா வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஜிஎஸ் ராமதாஸ் குப்தா, RAMARAO, ராமராவ் குப்தா வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து பிரசன்ன தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. பிரசன்ன தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. பிரசன்ன தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுவும் நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உள்ள கேஸ். இதோட ஃபேக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்தி கேன்வாஸ் பண்ணிருப்பாங்க மக்கள் கிட்ட. இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வந்து நீங்க பணத்தை போடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு நிறைய திருப்பி கொடுப்பாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க, நம்பிக்கையான ஸ்தாபனம், நீங்க நம்பி இதுல போடலாம், நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணின பர்சன் மேல ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இதுல ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து பீனல் ப்ரொவிஷனுக்கு கீழே அக்யூஸ்டா சேர்க்கப்பட்டிருப்பாங்க. பிரசன்ன தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இவங்களும் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வந்து அஃபென்ஸ் கமிட் பண்ணிருக்காங்க. இவங்க சொன்ன கேன்வாஸ் பண்ணனதுனாலதான் நாங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு பணத்தை டெபாசிட் பண்ணணும், அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சோ இவங்களையும் வந்து அக்யூஸ்டா வந்து காமிச்சிருப்பாங்க அந்த கேன்வாஸ் பண்ண பீப்புள. ஸோ இது வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு சென்டென்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். தென் வந்துட்டு அதை சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சேலஞ்ச் பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேன்வாஸ் பண்றவங்க எல்லாம் பிடிச்சி நீங்க உள்ள போட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப எரர் ப்ரொசீஜர், அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அவனே முதல்ல அந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்பி அதுல போய் பணத்தை போட்டிருப்பான். அவன் நம்பி போட்டுட்டு அவன் நமக்கு தெரிஞ்ச 4 பேரு போடட்டும், நல்ல நம்மள மாதிரி அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து அவன் போய் கேன்வாஸ் பண்ணிருக்கானே தவிர்த்துட்டு அவன் வந்து அந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல டைரக்டா ஒரு மெம்பராவோ ஒரு பார்ட்னராவோ இல்ல மேனேஜராவோ இல்ல வேற எந்த விதத்துலயுமே அவங்க கனெக்ட் ஆகல. அவங்க அந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் அவங்க பிசினஸ்ல எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவங்க அவங்களோட பிசினஸ்ல வந்து எந்த கான்டாக்ட்லயும் இன்வால்வ் ஆகல. ஜஸ்ட் வந்து கேன்வாஸ் பண்ணிருக்காங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனா. இப்ப நான் ஒரு ஆள் பணம் போட்டேன்னா நான் போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இது மாதிரி இருக்கவங்களெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க அட்டாச் பண்ணக்கூடாது, அவங்களெல்லாம் அக்யூஸ்டா கொண்டு வந்து சேர்த்து அவங்களெல்லாம் பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த பிரசன்ன தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து TS கண்ணையன் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர். TS கண்ணையன் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர். TS கண்ணையன் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்ட் DRO. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிமிடேஷன் ஆக்ட் வந்து டிஎன்பிஏடி ஆக்டுக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதும் கோர் கொஸ்டின். இதுவும் ஹைகோர்ட் நம்மளோட ஹைகோர்ட்ல டிசைட் ஆன ஜட்ஜ்மெண்ட். இதுல கோர் கொஸ்டின் இன்வால்வ் என்ன ஆயிருக்குன்னா, லிமிடேஷன் ஆக்ட் வந்து டிஎன்பிஏடி ஆக்டுக்கு அப்ளை ஆகுமா ஆகாதான்றதுதான் இஷ்யூ. சோ எதுல சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 4க்கு கீழே காம்பிடன்ட் அத்தாரிட்டி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, 30 நாளுக்குள்ள, அதாவது கவர்மெண்ட் வந்து ஆட் இன்ட்ரிம் ஆர்டர் பாஸ் பண்ணதுல இருந்து 30 டேஸ்க்குள்ள காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும். எதுக்காக? அந்த ஆர்டரை வந்து அப்சல்யூட் ஆக்குறதுக்காக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா 4ல. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, காம்பிடன்ட் அத்தாரிட்டி யாரு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், DRO தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டியா இருப்பாங்க. சோ இவங்க வந்து நிறைய கேசஸ்ல DRO என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த லிமிடேஷனுக்குள்ள வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை அப்ரோச்சே பண்ணிருக்க மாட்டாங்க, டிலே இருக்கும், நிறைய டிலேல போட்டிருப்பாங்க. சோ இதான் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. சோ ஆக்ட்ல வந்து ஸ்பெசிபிக்கா 30 டேஸ் லிமிடேஷன் இருக்கும்போது நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாம போறது வெதர் இட் இஸ் மெயின்டெனபிள் ஆர் நாட் அப்படின்றது
இதுல வந்து கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 30 டேஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கப்புறமா வந்து மெயின்டைனே ஆகாது, 30 டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணலன்னா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து பெட்டிஷன் மெயின்டைன் ஆகாதுன்னு எதுவும் சொல்லாததுனால நீங்க திருப்பி வந்து செக்ஷன் 5க்கு கீழே டு கண்டோன் தி டிலே பெட்டிஷன் போட்டு கண்டோனேஷனுக்கு டிலே பெட்டிஷன் போட்டு டிலே கண்டோன் பண்ணிட்டு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆகும் அப்படின்றதையும் இந்த 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 கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. டிஎஸ் கண்ணையன் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர். இதே இஷ்யூக்கு வந்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்றேன். ஜி ராமதாஸ் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஜி ராமதாஸ், RAMADAS, ராமதாஸ். ஜி ராமதாஸ் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஸோ இதுலயும் இது சேம் இஷ்யூ வந்து கோர்ட் வந்து நான் எர்லியரா சொன்ன மாதிரியே ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஐ திங்க் இந்த கேஸ் தான் வந்து ராமதாஸ் வெர்சஸ் காம்பிடன்ட் அத்தாரிட்டி தான் வந்து மதுரையில டிசைட் ஆன கேஸ்ன்னு நினைக்கிறேன். நம்மளோட சர்க்கியூட் பெஞ்சு மதுரையில டிசைட் ஆனது. இதுல வந்து கோர்ட் வந்து என்ன ஒரு ரெக்கமெண்டேஷனும் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து டிஆர்ஓவை வந்து இதுல காம்பிடன்ட் அத்தாரிட்டியா வச்சிருக்கீங்க. ஸோ டிஆர்ஓ வந்து ஏற்கனவே ஹெவிலி பர்டன் வித் ஒர்க் லோடு. அவங்க வந்து அந்த டிஆர்ஓன்ற கெப்பாசிட்டிலேயே எக்கச்சக்கமான ஒர்க் லோட வந்து தலையில சுமந்துட்டு இருக்கும்போது நீங்க இந்த டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழே உள்ள ப்ரொசீஜர்ஸையும் நீங்க பண்ணணும்னு சொல்லி இந்த ஒர்க்கையும் அவங்க மேல தலையில வைக்கிறதுனால அவங்களால அதை வந்து டைம் லிமிட்டுக்குள்ள பண்ண முடியல. ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இனிமேல் வந்து இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டியா டிஆர்ஓக்கு பதிலா ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர் இல்லைன்னா ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து இதுல வந்து சஜஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட். ஸோ இன்னும் வந்து இது செயல்பாட்டுக்கு வரல, ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் இவங்களால ப்ரெஸ்கிரைப் டைம்க்குள்ள அவங்களோட டியூட்டியை பண்ண முடியல. ஸோ பெட்டர் வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து IAS இல்லைன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு அட்டைன் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல. ஸோ இதுலயும் அதே தான் லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆகும், கண்டோன் டிலேக்கு வந்து நீங்க பெட்டிஷன் போட்டுக்கலாம், அது மெயின்டைன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விஸ்வபிரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. விஸ்வபிரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. விஸ்வபிரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேஸ் வந்து எதுக்குன்னா செக்ஷன் 14க்கு நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ் சொன்னேன் இல்லையா. இந்த கேஸ் வந்து இந்த ஆக்ட் வந்து மத்த எல்லா ஆக்டையும் வந்து ஓவர் ரூல் ஆகி இந்த ஆக்ட் வந்து ப்ரிவேல் ஆகும். வேற ஆக்ட் வந்து சிமிலர் பொசிஷன்ஸ் இருக்குங்கிறதுனால இந்த ஆக்ட் வந்து செல்லாம போகாது. இது மத்த ஆக்டை வந்து ஓவர் ரைட் பண்ணும், மத்த ஆக்டுக்கு கீழே இது ப்ரிவேல் ஆகும். ஸோ இது வந்து இன் அடிஷன் டு எல்லா ஆக்டும் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் வந்து இந்த கேஸ்ல அவளை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றாங்க, விஸ்வபிரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து கம்பெனி லாவுக்கும் இந்த டிஎன்பிடி ஆக்டுக்கும் வந்து ஒரு கிளாஸ் வரும். கம்பெனி லாவுல செக்ஷன் 74 நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதுல என்ன 74ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து பணத்தை வாங்கிட்டு டெபாசிட் கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து ரீபேமெண்ட்ல வந்து பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அதை எப்படி ரீபே பண்றதுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏமாத்திட்டாங்க, எல்லாம் ஓகே, இப்ப கேஸ் நடக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே ட்ரிபியூனல்ல கேஸ் நடக்கும் போது அந்த ஆக்டோட ப்ரொசீஜர் படி என்ன மெத்தட்ல வந்து பணத்தை ரீபே பண்ணணும் அப்படின்றது ஒரு ஷெட்யூல் வந்து அதுல இருக்கும் அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே. சோ அந்த ஷெட்யூலுக்கு கீழே தான் வந்து நீங்க இந்த ஏன்னா இது ரெண்டுமே சிமிலர் நேச்சர் தான். அங்கேயும் வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கறதுல தான் பிரச்சனை அந்த ஆக்டுக்கு கீழே, இங்கேயும் அதே தான். இங்க நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே இன்கார்பரேட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியும் இதுக்கு கீழே பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ன்றதுக்கு கீழே வராங்க. சோ அது வந்து ஒன்ஸ் இது அந்த ஆக்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆக்டுக்கு கீழேயும் வராங்க, கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழேயும் அவங்க வராங்க இல்லையா. சோ அந்த ஆக்டுக்கு கீழே வந்து ஒரு பிரச்சனை வரும்போது பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அதை எந்த மெத்தட்ல கொடுக்கணும்ன்றத அந்த இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா செக்ஷன் 5க்கு கீழே பீனலைஸ் பண்ணணும், 10 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த ஆக்டுக்கு கீழே சொல்றாங்க இல்லையா. சோ இந்த ரெண்டுக்கும் கிளாஸ் வரும்போது இதுல வந்து அக்ரீவ்டு பார்ட்டி வந்து என்ன சேலஞ்ச் பண்றாருன்னா,
நீங்க அந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே வந்து எப்படி பணத்தை பிரிச்சு கொடுக்கணும்ன்றதுக்கு கீழே அதை தான் நீங்க பண்றதுக்கு அதை தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்துட்டு இந்த ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த கம்பெனிஸ் ஆக்ட் தான் வந்து ப்ரிவேல் ஆகும், இந்த ஆக்ட் வந்து ப்ரிவேல் ஆகாது, இதுக்கு வந்து இது ப்ரிவேல் ஆகாதுன்றதுதான் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் கோர்ட் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒன்ஸ் வந்து தப்பு பண்ணிருக்கீங்கன்னா வேற எந்த சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இந்த ஆக்டுக்கு கீழேயும் யூ ஆர் லயபிள் டு பனிஷ்மெண்ட் அப்படின்றத இந்த விஸ்வபிரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற கேஸ்ல வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா வந்து இதுல நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது போலீஸோட பவர்ஸ் எப்படி எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து எப்படி இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. நம்ம ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து ஹேண்டில் பண்ண வர்றாங்க. முதல்ல வந்து ரெகுலர் போலீஸ் தான் பாத்துட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதே போல போலீஸ் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து கலோனியல் பீரியட்ல இருந்து இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவில வரைக்கும் வந்து எப்படி வந்து இந்த போலீஸ்ன்ற இது வந்து எப்படிலாம் எவால்வ் ஆகி எப்படிலாம் இவங்க டீல் பண்றாங்க, போலீஸையும் இஓடபிள்யூ ரெண்டுமையும் பிரிச்சு பார்த்து அவங்களோட பவர்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலா இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஆக்ட் இதை ஒருக்கா நீங்க படிங்க. இந்த டிஎன்பிடி ஆக்டை வந்து உங்களுக்கு கவர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழே இப்போ வந்து நிறைய பேர் டெபாசிட்டர்ஸ்ங்கும் போது மோர் தென் 1% கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா. அப்போ 4-5 பேரு 10 பேரு இல்ல 50 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலீஸ்ல. அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் மேட் அவுட் ஆகும். இப்போ ஒரு 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் வந்த உடனே அதுல அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க பெயில் வாங்கிட்டு வெளில வந்திருக்கலாம். இப்ப அடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அந்த கம்ப்ளைண்ட திருப்பி அரெஸ்ட் அண்ட் ரிமாண்ட் பெயில். இதே மாதிரி சப்சிக்வெண்டா எல்லா கம்ப்ளைண்ட்லயும் வந்து ஏன்னா சோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ் வில் பி ரெஜிஸ்டர்ட் இல்லையா. சோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இதை எப்படி டீல் பண்ணணும்ன்றதே அதுலதான் சொல்லியிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அப்ப வரும்போது எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் வந்து நீங்க அரெஸ்ட் ரிமாண்ட வந்து பண்ணக்கூடாது. ஒரு கேஸ்ல மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும்தான் அரெஸ்ட் ரிமாண்ட வந்து பண்ணணும். மத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் என்னவா ட்ரீட் பண்ணணும்ன்றத அதுல சொல்லியிருக்காங்க. மத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து நீங்க 161 ஸ்டேட்மெண்ட் சிஆர்பிசிக்கு கீழே 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டா மத்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணிக்கிட்டு நீங்க அதை அப்படி எடுத்துக்கிடணும். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் வந்து அரெஸ்ட் ப்ரொசீஜர் போகக்கூடாது. இது வந்து இல்லீகாலிட்டி அப்படின்றது வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த விஸ்வபிரியா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ்ல வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அதே போல இது வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியல. பட் நான் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே இதுவும் ஒரு பாயிண்ட் வந்து மனசுல வச்சுக்கோங்க. ரிட் வந்து நம்ம இன்வோக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதாவது எப்போ அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் 3க்கு கீழே அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஜிஓ மூலமா தான் அவங்க அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் ஜிஓ நம்பர் போட்டு ஜிஓவை தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த அட்டாச்மெண்ட் அதாவது ஆட் இன்ட்ரிம் அட்டாச்மெண்ட் சொல்றேன். சோ அதை பண்ணும்போது இந்த அஃபெக்டட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாவே நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டர்ல வந்து நம்ம அஃபெக்டட் பார்ட்டியா இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரிட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை வந்து இன்வோக் பண்ணுவோம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா. அப்போ அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆகும்போது நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இன்வோக்கே பண்ணக்கூடாது. நீங்க வந்து இந்த ஆக்டுக்கு கீழேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதாவது செல்ஃப் கண்டைன்ட் ஆக்டா வந்து இது இருக்கு. நீங்க கவர்மெண்ட் வந்து இன்ட்ரிம் ஆர்டர் போடுறாங்க, அட்டாச்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்கன்னா இம்மீடியட்டா நீங்க ரிட் எல்லாம் வந்து போடக்கூடாது. காம்பிடன்ட் அத்தாரிட்டி கோர்ட்டுக்கு அனுப்புனாங்கன்னா நீங்க வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல போயிட்டு அதை சேலஞ்ச் பண்ணிக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் செல்லாது, அட்டாச்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்க, ரைஸ் தி அட்டாச்மெண்ட் பெட்டிஷன், வாட் எவர் மேபி நீங்க எது வேணும்னாலும் ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து நீங்க போடணும். ஸ்பெஷல் கோர்ட்டோட ஆர்டருக்கு மேலேயும் உங்களுக்கு நீங்க இன்ஜூர்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்துல தென் யூ ஹேவ் டு அப்ரோச் செக்ஷன் 11 அப்பீல் ப்ரொசீடிங்ஸை வந்து செக்ஷன் 11ல சொல்லியிருக்காங்க இல்லையா அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்குன்னு. ஸோ அதுக்கு கீழே நீங்க அப்பீல் வரணுமே தவிர்த்துட்டு ரிட்டை வந்து இன்வோக் பண்ணி எல்லாத்துக்கும் வரக்கூடாது இந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் நான் அது நோட் பண்ணல. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ட்லாம் படிக்கிறோம். ஆனா இது வரைக்கும் இந்த ஆக்ட்லாம் படிச்சது கிடையாது. இது நல்லா கிளியரா இருந்துச்சு மேம் எங்களுக்கு.
உங்களுக்கு வேற புரிஞ்சுதா? கிளியரா இருந்ததுன்றீங்களா? எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஹலோ மேம். சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க. மேம், இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு அதுல அக்யூஸ் வந்துட்டு ரிமாண்ட் பண்ணி பெயில் எடுப்பாங்கன்னு சொன்னீங்களே மேடம். ஆமா சார். அதுக்கு அடுத்து வர எஃப்ஐஆருக்குலாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா இல்லாட்டி அது 161 ஸ்டேட்மெண்ட்லயே மார்க் பண்ணிருப்பாங்களா மேடம்? அதுதான் 161 வந்து ட்ரீட் பண்ணிக்கிடணும் அந்த அந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க சார். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்து ஒரு அரெஸ்ட் ரிமாண்ட் இந்த ப்ரொசீஜர் போயிட்டீங்கன்னா திருப்பி சப்சிக்வெண்டா வரக்கூடிய எல்லாத்துலயுமே மறுபடியும் நீங்க அதை பண்ணிட்டு இருக்க கூடாது. அது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரே கேஸா எடுத்துக்கிட்டு 161 ஸ்டேட்மெண்டா நீங்க அதை ட்ரீட் பண்ணிக்கிடணும்னு சொல்லி தான் சார் அந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கான அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்களா மேடம்? இல்ல கண்டிப்பா. ஆல்டர்னேட்டிவ் எஃப்ஐஆர் போட்டு ஃபர்ஸ்ட் போட்ட எஃப்ஐஆர்ல நம்ம இல்ல யார் அதுக்கு அடுத்து யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க இதெல்லாம் சேர்த்துப்பாங்களா? அதாவது ஒரே ஒரு இப்ப இதுல பிரச்சனை என்னன்னு அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு பிரச்சனை தான். அதாவது ஒரு பர்சன் வந்து நிறைய பேரை ஏமாத்திட்டான், அவ்வளவுதான் விஷயம். சோ நீங்க இதை போடும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அது இன்னொரு விஷயம் நமக்கு என்னன்னா ஒரே ஜூரிஸ்டிக்ஷன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுமானா அதுவும் கிடையாது. ஏன்னா அஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து ஒரு இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏமாத்தினவங்க பல இடத்துல இருக்கலாம். சென்னையில மட்டுமே இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, வேற வேற இடத்துல இருப்பாங்க. சோ ஆப்வியஸா என்ன ஆகும் அப்படின்னா இப்ப சென்னையில ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா ஒருத்தவங்க தூத்துக்குடியில அஃபெக்டட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க அங்க கொடுத்தாங்கன்னா அங்கேயும் எஃப்ஐஆர் ஆகும் தான். இது என்ன எப்போ இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா இப்ப சென்னையிலே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அதே கம்பெனி மேல நம்ம புதுசா இன்னொரு ஆளு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு தனியா வந்து ஒரே அஃபென்ஸ்க்கு 2 கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் தேவையில்லை இல்லையா? அது ஃபண்டமெண்டல். சோ அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் இந்த ஒரே ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் கீழே இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்துருவாங்க. இப்ப இது தெரியாம வேற ஒரு இடத்துலயும் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷன் வந்து பார்த்திருப்போம் இந்த ஆக்டுக்கு. செக்ஷன் 5 நினைக்கிறேன். அதுல காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வேற ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும். வேற ஏதாவது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து இந்த கேஸ் சம்பந்தமா இந்த ஆக்டுக்கு உள்ள ஒரு ஸ்கோப் சம்பந்தமா நீங்க ஏதாவது பண்ணணும்னா கூட காம்பிடன்ட் அத்தாரிட்டி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இது காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு வந்து கண்டிப்பா தெரிய வந்துரும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா டைரக்டா காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு தான் வரப்போகுது. அதே போல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது தனியா இஓடபிள்யூக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கும் டைரக்டா அவங்க நாலேஜ்லயும் இவங்க இன்டர்லிங்டா தான் இருப்பாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரியாம வேற ஒரு இடத்துல எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ரெண்டையும் அவங்க சேர்த்து கிளப் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு இதே விஷயத்துக்காக எஃப்ஐஆர் இருக்குன்னு தெரியும் போது அகைன் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது அது ஒவ்வொன்றுக்கும் திருப்பி தனித்தனி எஃப்ஐஆர் கொடுக்காம நீங்க அதை எல்லாத்தையும் 161 ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அதான் இதுல சொல்லியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்ல. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். அதாவது இது சொல்லியிருப்போம் பாருங்க. அதாவது செக்ஷன் 4ல வந்து சப்கிளாஸ் 4ல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து சாரி 4ல சப்கிளாஸ் 5ல The competent authority shall make an application to any court having jurisdiction. அதாவது ஏன்னா இந்த மாதிரியான டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வராது, ஒரே கோர்ட்டுக்கு கீழே ஜூரிஸ்டிக்ஷன் வராது, வேரியஸ் பிளேசஸ்ல வரும். மதுரையில அப்படி இருக்கும்போது காம்பிடன்ட் அத்தாரிட்டியோட டியூட்டி அது. அததான் இந்த சப்கிளாஸ் 5 செக்ஷன் 4ல சொல்லியிருப்பாங்க. காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய வேற கோர்ட்ல நீங்க எதுவும் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும், இன்டிமேஷன் பண்ணணும், இல்ல அங்க இருக்க கேஸ் எல்லாம் ஒரே இடமா கிளப் பண்ணி ஜாயிண்டா வந்து ட்ரையல் எடுக்கணும்னு சொல்லி பண்ணக்கூடிய இந்த வேலை எல்லாமே வந்து காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு இந்த சப்கிளாஸ் 5 செக்ஷன் 4லயே சொல்லியிருப்பாங்க. சோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க அதுல பண்ணிக்கலாம். எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் திருப்பி எஃப்ஐஆர் போடாம திருப்பி வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் 161 ஸ்டேட்மெண்டா ட்ரீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு கீழே அரெஸ்ட் ரிமாண்ட் பண்ணாதீங்கன்றதுதான் இந்த ஜட்மெண்ட்ல வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற ஏதாவது இருக்கா? சரி, நான் வேற இந்த எதுவும் டவுட் நினைக்கிறேன் மேம். சொல்லுங்க பைண்ட் சார். அப் பண்ணிக்கோங்க மேம்.
இல்ல இன்னும் ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த ஆக்ட்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பேன். கொஸ்டின் பேப்பரை பார்த்தவங்க எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். 138க்கு என்ஐ ஆக்டுக்கு கீழேயும் பேரலா வந்து நம்ம டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழேயும் வந்து பேரலல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமா, சைமல்டேனியஸா 2 ப்ரொசீடிங்ஸ் கொண்டு போக முடியுமான்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டின் அதுல கேட்டிருப்பேன். அதுக்கு ஆன்சர் எழுதிருப்பீங்கல்ல. நான் ஆன்சர் என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பட் என்ன ஆன்சர் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். கொஸ்டின் புரிஞ்சதுல உங்களுக்கு? அதாவது ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஏமாத்திட்டாங்க. செக்ஷன் 5க்கு கீழே பீனல் ப்ராசிக்யூஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இல்ல அதோட டே டு டே அஃபேர்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அந்த பிசினஸை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆத்தரைஸ்டு பர்சன் வந்துட்டு டெபாசிட்டருக்கு வந்து செக் இஷ்யூ பண்றாங்கன்னு பார்த்து வச்சுக்கிடுவோம். இப்ப செக் பவுன்ஸ் ஆயிடுது. இங்க வந்து செக்ஷன் 5க்கு கீழே வந்து ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. இங்க செக்கும் பவுன்ஸ் ஆகுது. ஸோ ஆப்வியஸா 138க்கு கீழே வந்து நம்ம அங்கேயும் வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வந்து பேரலல் ப்ரொசீடிங்ஸா இருக்கும். ஸோ ஒரே டைம்ல வந்து ஒரே அஃபென்ஸுக்கு இந்த 2 கேஸை வந்து ட்ரையல் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நான் அதுல கொஸ்டின்ல கேட்டிருப்பேன். இது வந்து நானும் இந்த இந்த ஆங்கிள் இந்த ஆக்டுக்கு கீழே வந்து எனக்கு கரெக்டா வந்து ஸ்பெசிபிக்கா வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. பட் வந்து இது வேற ஒரு இதே சிமிலர் ஆஸ்பெக்ட்ல வந்து என்சிஎல்டி ஆக்டுக்கு கீழே வந்து இதே சிமிலர் இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. என்சிஎல்டி ஆக்ட்ல கீழே வந்து அந்த கம்பெனில ட்ரிபியூனல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதுல வந்து செக்ஷன் 14க்கு கீழே இதேதான் அங்க என்சிஎல்டி ஆக்டுக்கு கீழே வந்து ட்ரையல் போகும்போது 138ம் வந்து பண்ணலாமா அப்படின்றதுதான். இப்ப நமக்கும் பிராக்டிகலா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். பட் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிஎன்பிடி ஆக்டுக்கு கீழே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க இந்த ஆக்டுக்கு கீழே வந்து போய்கிட்டு இருக்கும்போது வேற எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அததான் அவங்க ஸ்பெசிபிக்கா என்ன செக்ஷன் 14ல சொல்லிட்டாங்க. நான் அப்ஸ்டாண்டி கிளாஸை போட்டு மத்த வேற எந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாலும் இதுக்கு கீழேயும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது பேரலா ரெண்டையும் பண்ண முடியும். பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இது இந்த ஆக்டுக்குமே கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணதுனாலதான் அந்த கொஸ்டின் போட்டிருந்தேன். இந்த ஆக்ட்ல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பி மோகன்ராஜ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஷா பிரதர்ஸ் பிரைவேட் லிமிடெட். பி மோகன்ராஜ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஷா பிரதர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் ஆனது. ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 2021ல டிசைட் ஆனது. ஸோ இதே சிமிலர் இஷ்யூ தான். ஆனா வேற ஆக்டுக்கு கீழே பேரலல் ப்ரொசீடிங் பத்தி 138 அந்த ஆக்டையும் பார்த்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 138 ஆக்டோட ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் 138 ஆக்ட் வந்து எப்போ முதல்ல வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம என்ஐ ஆக்டுக்கு கீழே 138க்கு கீழே ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்போ மேட் அவுட் ஆகும் அப்படின்றத அதுல ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது செக் பவுன்ஸ் ஆன உடனே முதல்ல காஸ் ஆஃப் ஆக்ஷன் வராது. அதுக்கு கீழே நம்ம ட்ரையல் எடுக்கணும்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் வர்றதுக்கே நம்ம ஒரு சர்டன் ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு. என்ன அதுல ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராயர் வந்து செக் இஷ்யூ பண்ணிருக்கணும். அந்த செக் இஷ்யூ பண்ணினதுக்கு அப்புறம் வித்தின் தி பிரெஸ்கிரைப்டு பீரியட், இப்ப பிரெஸ்கிரைப்டு பீரியட் நமக்கு தெரியும் 3 monthsக்குள்ள வந்து செக் வந்து நம்ம இது பண்ணணும் இல்லையா? 3 months தானே? சோ அது 3 monthsக்குள்ள வந்து செக்கை வந்து பேய் வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ டெபாசிட் பண்ணின உடனே செக் வந்து டிசானர் ஆகிருக்கணும். டிசானர் ஆன உடனே காஸ் ஆஃப் ஆக்ஷன் வராது. டிசானர் ஆன உடனே அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா, அவங்க திருப்பி அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த 30 days நோட்டீஸ் முதல்ல கொடுக்கணும். டிசானர் ஆன உடனே 30 days நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ்ல வந்து அந்த இது வந்து நார்மல் அட்வொகேட் நோட்டீஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 138 ஆக்டுக்கு கீழே கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் வந்து லீகல் நோட்டீஸ், ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மத்த ஒரு சில விஷயங்களுக்குலாம் நம்ம லீகல் நோட்டீஸ் கொடுப்போம். அதாவது லாயர்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுப்போம், லீகல் நோட்டீஸ்னு கொடுப்போம். அந்த நோட்டீஸ்க்கும் இந்த ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணினாதான் 138க்கு கீழே வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுறதுக்கே இதை பண்ணினா தான் அஃபென்ஸே மேட் அவுட் ஆகும். மத்த விஷயங்கள்ல வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் தேவையில்லை. பட் நம்ம லீகல் நோட்டீஸ்ன்ற பேர்ல ஒரு சில விஷயங்கள் ஒரு இன்டிமேஷனுக்காக கொடுப்போம். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் 30 daysக்குள்ள கொடுத்து முடிச்சு
15 டேஸ்ல அதுல நமக்கு லிமிடேஷனும் கொடுக்கணும். 15 நாளைக்குள்ள எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி. சோ அவங்க அந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணனதுல இருந்து 15 நாளைக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணாம இருக்கணும். சோ இந்த 15 டேஸ் கட் ஆஃப் டேட் முடியுது இல்லையா, பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான 15 டேஸ் கட் ஆஃப் டேட் முடியுது இல்லையா, இந்த டேட் முடியும் வரைக்கும் அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா தான் அங்க அஃபென்ஸே மேட் அவுட் ஆகுது. அஃபென்ஸ் இன் த சென்ஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அங்க வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன்ற வேர்ட் வந்து ஸ்பெசிபிக்கா 142ல வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அஃபென்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க 142 சப்கிளாஸ் சில. சோ இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து மேட் அவுட் ஆகும் போதுதான் வந்து கேஸே வந்து அது கன்வெர்ட் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மியர் டிசானர் ஆஃப் செக் வந்து ஒரு அஃபென்ஸே கிடையாது. சோ அதுதான் அந்த ஆக்டோட ஸ்கோப். சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஆக்ட்ல வந்து, என்சிஎல்டி ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்சிஎல்டில வந்து அந்த இன்சால்வன்சி ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 14ல வந்து மாரட்டோரியம் ஆர்டர்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த மாரட்டோரியம் ஆர்டர்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் தான் வந்து சப்சிக்வெண்டா அந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு கம்பெனி தான் வந்து அதுல கடனை திருப்பி கொடுத்துருக்க மாட்டான். சோ இஷ்யூ வந்திருக்கும். இதுதான் இன்சால்வன்சி ஆக்ட்ல. சோ அப்ப கடனை திருப்பி கொடுக்காம இருக்கும்போது அந்த கடனாளரோட ப்ராப்பர்ட்டிஸ், அவரை தான் நம்ம கார்பரேட் டெட்டார்னு சொல்லுவோம். சோ அந்த கார்பரேட் டெட்டாரோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து மேனேஜ் பண்றது வந்து இந்த ரிசல்யூஷனல் ப்ரொஃபஷனல் அந்த ஆக்ட் கீழே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ அவரு தான் மேனேஜ் பண்ணுவாரு. சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாரட்டோரியம் ஆர்டர்னு சொல்லி செக்ஷன் 14க்கு கீழே அந்த ஆக்ட்ல போடுவாங்க. அந்த மாரட்டோரியம் ஆர்டர் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அந்த என்சிஎல்டி ஆக்டுக்கு கீழே வந்து கேஸ் இன்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு, மாரட்டோரியம் ஆர்டர் அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னா வேற எந்த கேஸுமே பேரலல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது வேற எந்த சிவில் கேஸ் பெண்டிங்ல இருந்தாலுமே அத்தனையுமே ஸ்டே கொடுத்துடணும்ன்றது அந்த ஆக்ட்ல வந்து ஸ்பெசிபிக்கா அந்த 14ல சொல்லியிருப்பாங்க. சோ ஒன்ஸ் அந்த மாரட்டோரியம் ஆர்டர் அங்க வருது அப்படின்னா, இங்க வந்து என்சிஎல்டி ஆக்டுக்கு கீழே வந்து இனிஷியேஷன் வந்து பெண்டிங், கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன் சம்பந்தமா வேற சிவில் கோர்ட்ல எந்த கேஸ்ல ஈவன் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்ல இருந்தா கூட இந்த ஆர்டர் அங்க பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இந்த சிவில் கோர்ட்ல இந்த ஆர்டர் காமிச்சு அந்த ப்ரொசீடிங்ஸை அப்படியே ஸ்டே பண்ணணும். சோ இப்ப இங்க கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, 138 போய்கிட்டு இருக்கும், சைமல்டேனியஸா என்சிஎல்டிலையும் வந்து கேஸ் பெண்டிங்ல போய்கிட்டு இருக்கும். செக்ஷன் 14க்கு கீழே இந்த பெட்டிஷனை போடுவாங்க. அப்ப அங்க மாரட்டோரியம் அந்த ஆர்டர் வந்து போடும்போது 138 கோர்ட்ல போயிட்டு இந்த அஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த 138 வந்து பார்லல் ப்ரொசீடிங்ஸை வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்ப இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரும். அப்ப சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த செக்ஷன் 14க்கு கீழே உள்ள சென்டென்ஸை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவில் கேசஸ் எல்லாத்தையுமே வந்து சிவில் கேசஸ் ப்ரொசீடிங்ஸ் எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டே பண்ணணும். எந்த ப்ரொசீடிங்ஸும் வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாது. எதுவும் புதுசா கேஸும் போடக்கூடாது. எதுவும் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நடத்தவும் கூடாதுன்ற மாதிரி இருக்கும். சோ அதை நம்ம அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்க லிட்ரலா அதுல யூஸ் பண்ணிருக்க வேர்ட்ஸை பார்க்கும்போது அது சிவில் நேச்சர் கேசஸ் தான் மீன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, இதுல வந்து அஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து என்ன கம்பெனி சைடு என்ன ஆர்குமெண்ட் வைப்பாங்கன்னா, இந்த 138 வந்து கிரிமினல் நேச்சரா இருக்கு. ஆனா அந்த இன்சால்வன்சி ஆக்டுக்கு கீழே அது வந்து எந்த ப்ரொசீஜரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னா சிவில் நேச்சர் கேசஸ் தான் வந்து பேரலல் ப்ரொசீடிங்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. பட் 138 வந்து கிரிமினல் நேச்சர் கேஸ். ஸோ அதனால வந்து அந்த ஆக்டுக்கு கீழே போட்டு அந்த மாரட்டோரியம் பீரியட் அந்த ஆர்டர் வந்து 138 வந்து பைண்ட் பண்ணாது. அதனால இங்க 138 ப்ரொசீடிங்ஸை வந்து சைமல்டேனியஸா கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அஃபெக்டட் பர்சன்ஸோட ஆர்குமெண்டா இருக்கும். அதாவது செக் ஹோல்டரோட ஆர்குமெண்டா இருக்கும். செக் இஷ்யூ பண்ணணும் அவங்களோட ஆர்குமெண்ட் வந்து இது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங், இது இல்ல சிவில் கேஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகாது, கிரிமினல் கேஸ்க்கும் அப்ளை ஆகும். இதையும் ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னா, இந்த 138 ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிரிமினல் நேச்சர் கிடையாது, குவாசி கிரிமினல் அப்படின்னு ஃபைண்டிங்ஸ் கொடுக்காங்க. செக் பவுன்ஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஃபைண்டிங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். செக் பவுன்ஸ் கேஸ் வந்து கிரிமினல் நேச்சர் கிடையாது, குவாசி கிரிமினல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கொட்டேஷன் அதுல என்ன யூஸ் பண்றாங்கன்னா, 138 கேஸ் வந்து சிவில் ஷீப் இன் கிரிமினல் வுல்ஃப் கிளாத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க அதை தான் ஆடு நரி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. ஸோ 138 கேசஸ சிவில் ஷீப் இன் கிரிமினல் வுல்ஃப் கிளாத்திங், ஸோ ஒரு நரியோட தோலை போர்த்தின ஒரு ஆடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது சிவில் கேஸ் தான், ஆனா இதுக்கு மேல ஒரு நரித்தோல் போர்த்தின மாதிரியான ஒரு எஃபெக்ட கொடுத்துருக்கோம். அது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா,
இந்த இது எதுக்கு இந்த ஒரு பீனல் இம்ப்ளிகேஷனை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செக் இஷ்யூ பண்ணினவர் வந்து பனிஷ் பண்றதுக்காக வந்து நாங்க 138 வந்து கொண்டு வரல. இங்கேயும் திருப்பி இதான் சொல்றாங்க, ரெக்கவரி ஆஃப் அமௌண்ட். அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவனுக்கு வந்து கொடுத்த பணத்தை ரெக்கவர் பண்ணணும்ன்றது ஆப்ஜெக்டோட மெயின் ஸ்கோப்பே தவிர்த்துட்டு அவனை பனிஷ் பண்ணணும்ன்றது எங்களோட நோக்கம் கிடையாது. சோ அப்பதான் வந்து இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன்ற வேர்டெல்லாம் அவங்க அதுல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம சிவில் கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஜூரிசிக்ஷன் எடுக்கும் போது சிஆர்பிசில என்ன சொல்லியிருப்பாங்க, ஜூரிசிக்ஷன் 177ல இருந்து 189 வரைக்கும் சாப்டர் 13ல வந்து ஜூரிசிக்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூரிசிக்ஷன் எங்க அஃபென்ஸ் நடந்தா என்ன பண்ணணும்ன்றது. அந்த இதுக்குள்ள வந்து இந்த 138 எங்கேயுமே பொருந்தாது. அதே போல இங்க வந்து இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல அந்த லயபிலிட்டி டெட்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, 138 கேஸை பொறுத்த வரைக்கும் என்னது, லீகலி என்போர்சபிள் டெட். அந்த ப்ரொவைடட் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க, டெட் மீன்ஸ் லீகலி என்போர்சபிள் டெட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லீகலி என்போர்சபிள் டெட்ன்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அது கிரிமினல் நேச்சர் கிடையாது. ஒன்ஸ் வந்து ஒரு டெட்டை வந்து நீங்க லீகலி என்போர்சபிள் டெட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலே சிவில் லாவில் உள்ள எல்லாமே அதுக்கு அப்ளை ஆகுன்றதான் அர்த்தம். விச் மீன்ஸ் டைம் பார்டு டெட்டை வந்து நீங்க செக் வந்து ஒரு டைம் பார்டு டெட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த செக்கை வந்து நீங்க போட்டு செக் பவுன்ஸ் கேஸ் நடத்த முடியுமானா நடத்த முடியாது. ஏன்னா டைம் பார்டு டெட்ன்றது டெட் வந்து சிவில் நேச்சர், டைம் பார்டு டெட்ன்றது அது சிவில்குள்ள வருது. ஸோ 138 ஆக்டுக்கு வந்து அந்த டைம் பார்டு டெட்ன்ற அந்த சிவில் நேச்சர் வந்து இதுக்கும் பொருந்தும். ஒரு டைம் பார்டு டெட்டை வச்சு நீங்க கேஸ் நடத்த முடியாது. அதே போல ஒரு செக் வந்து இல்லீகல் ஆப்ஜெக்டுக்காகவோ இல்லீகல் கன்சிடரேஷனுக்காகவோ இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இதெல்லாம் நமக்கு கான்ட்ராக்ட்ல வந்து வரும், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. ஸோ அந்த மாதிரி நேச்சர்ல இஷ்யூ பண்ண செக்கா இருந்தாலும் நீங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. டிஸ்ஆனர் ஆஃப் செக் வந்து கேஸ் ப்ரொசீட் பண்ண முடியாது. அதே போல வெரி இம்பார்ட்டன்ட், கிரிமினல் கேஸுக்கு வந்து மென்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஆனா செக் பவுன்ஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் மென்ஸ் ஃப்ரீயா தேவையே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது செக் பவுன்ஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ கிரிமினல் கேஸ், இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் குவாசி கிரிமினல் அண்ட் இட் இஸ் எ சிவில் சீப் இன் அ கிரிமினல் வுல்ஃப் கிளாத்திங் அப்படின்ற அந்த வேர்டெல்லாம் அதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸோ இது வந்து கிரிமினல் சிவில் நேச்சர் தான் அப்படின்ற ஃபைண்டிங்ஸை சொல்லிட்டு, ஸோ இது வந்து இப்ப நம்ம அந்த இன்சால்வன்சி ஆக்ட் கீழே 14ல என்ன சொன்னோம், சிவில் நேச்சர்ல உள்ள எந்த ப்ரொசீடிங்ஸுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது செக் பவுன்ஸ் கேஸும் சிவில் நேச்சருக்குள்ள தான் ஆப்வியஸா வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து பேரலல் ப்ரொசீடிங் 138 ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்றத சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த ப்ரொடெக்ஷன் கூட யாருக்குன்னா கார்பரேட் டெட்டாருக்கு மட்டும்தான். கார்பரேட் டெட்டார் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு கம்பெனி, அதாவது அந்த கம்பெனி ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணின இன்கார்பரேட் கம்பெனியை தான் வந்து கார்பரேட் டெட்டாரா அந்த ஆக்ட் கீழே வருவாங்க. ஸோ அந்த கார்பரேட் டெட்டாருக்கு அகேன்ஸ்டா மட்டும் தான் பேரலல் ப்ரொசீடிங் பண்ண முடியாதே தவிர்த்துட்டு அந்த கம்பெனியோட மேனேஜரோ இல்ல மத்த அந்த பிசினஸ கண்டக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, மேனேஜர் இல்ல மெம்பர் இல்ல வேற ஏதாவது நிறைய பர்சன்ஸ் அதுல வருவாங்க. டே டு டே அஃபேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய வேற யாரா இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு செக் இஷ்யூ பண்ணிருக்காங்க போது அவங்க மேல தாராளமா என்சிஎல்டி ஆக்ட் கீழே ப்ரொசீடிங்ஸ் போகும்போது பேரலல் ப்ரொசீடிங் 138 கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீடைலா அந்த ஜட்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கமிங் டு டிஎன்பிஐடி ஆக்ட் வரும்போது டிஎன்பி ஆக்ட்ல வந்து நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க 14ல திஸ் ஆக்ட் இஸ் இன் அடிஷன் டு ஆல். ஸோ நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ் போட்டிருக்காங்க. மற்ற ஆக்ட் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாலும் இந்த ஆக்ட் ப்ரிவேல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 138 ஆக்டை பொறுத்த வரைக்குமே ஸ்கோப் வேற, இது வந்து ஸ்கோப் வேற. 138 ஆக்டை பொறுத்த வரைக்கும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து அரோஸ் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து அது வந்து ஒரு செப்பரேட் அஃபென்ஸா வருது. ஸோ இது ஒரு செப்பரேட் விங்ல போகுது. ஸோ எல்லாமே பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பேரலல் ப்ரொசீடிங் நீங்க கொண்டு போகலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். டைரக்ட் ஜட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்து நம்ம குரூப்ல போடுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா இருக்குது? எனி ஃபீட்பேக்? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் எங்களுக்கு அது பிரயோஜனப்படும். ஒண்ணுமே புரியாம நான் சொல்லி எதுவும் இல்லை. அதனால புரியலன்னா கேளுங்க, புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. வெரி கிளியர், தேங்க்யூ. சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா இல்ல
வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டை பொறுத்து எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிளியர் கட்டா கவர் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற ஏதாவது இருந்தா போஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த ஆக்ட படிங்க. இப்ப நான் சொன்னாலும் வந்து உங்களுக்கு நீங்களா வேற ஆக்ட் எடுத்து படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வந்து அப்ப வரும். ஏன்னா எனக்குமே ஒவ்வொரு நேரம் படிக்கும் போதும் நமக்கு ஒரு லால உள்ள ஒரு மேஜிக்கே அதுதான். நம்ம எத்தனை வாட்டி ஒரே ப்ரொவிஷனை திருப்பி திருப்பி படிச்சாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மீனிங் அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அன்னைக்கு படிக்கும்போது இது நமக்கு தோணலையே, இது அப்ப படிக்கும்போது தோணலையே அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அண்டர்ஸ்டாண்டிங் அதுல வரும். ஸோ நீங்க இன் பர்சன் இந்த பேரக்ட் எடுத்து படிங்க. மோஸ்ட்லி கிளாஸ் எடுக்கும்போது கையில பேரக்ட் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது பண்ணுங்க. ஒருவேளை அப்படி பண்ணலைன்னா கூட சொல்றத நல்லா, ஏன்னா ஒருத்தங்க கேட்டு அதை நம்ம ஒருத்தங்க சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிச்சோம்னா உண்மையாவே புரியும். இப்ப எனக்கெல்லாம் அப்படிதான். நான் டேரக்டா புக் எடுத்து படிச்சோன்னா ஒன்றும் புரியாது. வேற ஒருத்தவங்க சொல்றத கேட்டு படிச்சா கொஞ்சம் புரியும். ஸோ நீங்க படிங்க. படிக்கும் போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் என்னோடது என்ன போடுறாங்களோ அப்போ மேடம் நீங்க அந்த ஆக்ட்ல கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு அதுல எல்லாம் டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னா ஐம் ஆல்சோ லேர்னர் தான். ஏன்னா உங்களோட வியூ வேற இதுல இருக்கும். நீங்க யோசிச்ச வியூல நான் யோசிக்காம எனக்கு அந்த தாட்டே இல்லாம இருந்திருக்கும். ஸோ நானும் அதுல நிறைய லேர்ன் பண்ணிப்பேன். ஸோ அதனால டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எழுதி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஐம் ஆல்சோ ரெடி டு கிளியர் யுவர் டவுட்ஸ். ஓகே மேம், எல்லாருமே கிளியரா தான் சொல்றாங்க. ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.